தீதும் நன்றும் பிறதரவாரம். இவ்வளவு பெரிய குற்றவாளியை வளர்த்தது தந்தை தான். அன்புமணி செய்வதெல்லாம் ராமதாஸ் செய்தது. அவர் செய்தது யாருக்கு செஞ்சாரு? அத்தனை பேருக்கு செஞ்சார். மத்திய இணையமைச்சர் சுகாதாரத்துறை 480 மருத்துவக் கல்லூரி இந்தியாவில் இருக்கு. இவர் தான் அமைச்சர். நீங்க அமைச்சர் கோட்டா ஒரு சீட்டு கொடுப்போம். 450 வன்னிய இளைஞர்கள் மருத்துவராக இருக்கணுமா இல்லையா? 5 வருஷம் இருந்தீங்க. 5 2500 வன்னிய இளைஞர்கள் கிராமத்திலிருந்து மருத்துவர் ஆயிட்டானா? இது ராமதாஸுக்கு தெரியாதா? ராமதாஸ் நினைத்திருந்தால் ஒரு வருஷத்துக்கு 2500 மருத்துவ மாணவன் வன்னிய இளைஞர் வந்திருப்பானா இல்லையா? அப்ப எங்க போனார் ஐயா ராமதாஸ்? சரி, அவ்வளவு நாளா மகன் செய்த தவறெல்லாம் தெரிந்து அமைதியாக மகனை தவறு செய்ய சொன்னதே தந்தை தான். நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நெய்வேலிக்கு போங்க. நெய்வேலியில அந்த வன்னிய சமூக மக்களுடைய நிலம் தான் பறிக்கப்பட்டது. அவனுக்கு வீட்டுக்கு ஒருவனுக்கு வேலை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. 3 யூனிட் 9000 பேர் வேலை பார்க்குறான். அவ்வளவு பேர் இந்திக்காரன். சுரங்கத்துறை இணை அமைச்சர் NT சண்முகம் பாமக அமைச்சர். அவனுக்கு நிலம் கொடுத்தவனுக்கு வேலை கொடுத்தீங்களா? இல்லை பணம் கொடுத்தீங்களா? அவனை பாதுகாத்தீங்களா? வன்னிய இளைஞர்கள் ஒரு பல்கலைக்கழகம் கட்டிட்டீங்கன்னா யார்? பச்சைமுத்து கட்டி வச்சிருக்காரு, ஜெகத்ராஜா கட்டி வச்சிருக்காரு, ஏசி சண்முகம் கட்டி வச்சிருக்கிறாரு. நீங்கள் ஒரு வருடத்திற்கு 5000 மாணவர்கள் பட்டதாரிகளாக, பொறியாளர்களாக, மெரைன் இன்ஜினியர்களாக ஏன் உருவாக்க முடியல? காசு இல்லையா? அவர் ஏமாத்தியதால் அவர் மகன் இன்று அவரை ஏமாத்துகிறார். இதுதான் எதை விதைக்கிறாயோ அதான் விளையும். நீ அறுவடை செய்தாக வேண்டும். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். அரண்நாடு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். ஐயா வணக்கம். பாமக கட்சி சண்டைகள் பற்றி ஆரம்பத்தில் சொல்லும்போது ஒரு உட்கட்சி விவகாரம் அவங்களே ஒன்று சேர்ந்துருவாங்க, பேரம்பேத்திங்கெல்லாம் போய் பேசினா ஒத்துப்பார் அவர் வயசான காலத்தில், அப்படிலாம் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் நாளுக்கு நாள் அது முத்து கொண்டே போகிறது. அக்கா தம்பியை திட்டுறாங்க, சம்மந்தி அப்படி பார்த்தா கூட மாமனாரை திட்டுறாரு, அப்பா பிள்ளைய திட்டுறாரு, என்னை வெட்டி கொண்டிருந்தா கூட பரவாயில்ல, துண்டு அந்த மாதிரி செய்தியெல்லாம் பார்த்தேன். ஆனால் அதை விட பெரிய துரோகம் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்கிறார். கிட்டத்தட்ட இந்த பாமக பொதுக்குழு சிறப்பு குழுங்கிறது வழக்கம் போல இவர் தலைவராக ஏற்றுக்கிறாங்க, அவர் நீக்கிறாரு, இவர் யாக்குறாருங்கிற மாதிரி தொடர்ந்து ஒரு கன்ஃபியூஷனுக்குள்ளே போகுது. இருந்தாலும் இன்றைய தினத்தில் முழுக்க அன்புமணி அவர்களை குறிப்பிட்டு இவர் இப்படியெல்லாம் செய்தார், நான் ஐயா போட்ட பிச்சையில் தான் நீ வாழ்ந்த அப்படிங்கிற பல்வேறு வாக்கியங்களை சுட்டி காட்டி பல தீர்மானங்கள் போட்டிருக்கிறாங்க, பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்கிறாங்க. என்டையராக நீ நடந்த நிகழ்வுகளை எப்படி பார்க்குறீங்க? இப்போ அன்புமணி தான் தவறாக வளர்த்தி விட்டேன், எங்கள் அம்மா கனவுல வந்தாங்க, ஐயாவை கழுத்தை துண்டை போட்டு இறுக்கி கொன்று விட வேண்டும், அப்படி பதிவு போட்டவனுக்கு பதவி கிடைக்குது அப்படின்னு கண்ணீர் விட்டு அழுகிறார். நீங்கள் ஒரு பழமொழி தமிழில் உண்டு, தீதும் நன்றும் பிறதரவாரம். இவ்வளவு பெரிய குற்றவாளியை வளர்த்தது தந்தை தான். இப்போ அவர் அன்புமணி செய்வதெல்லாம் ராமதாஸ் செய்தது. அவர் செய்தது யாருக்கு செஞ்சாரு? அத்தனை பேருக்கு செஞ்சார். நீங்கள் இவர் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது நாய்க்கடிக்கு ஒரு மருந்து குன்னூரில் லூயி பாஸ்டர்னு மத்திய அரசாங்கத்தினுடைய நிறுவனம், அந்த நிறுவனத்தை ஒழித்து தனியார் மயமாக்கியதில் பெரும்பங்கு ராமதாஸுக்கு உண்டு. ஏழை எளிய வந்தானே அரசு ஆஸ்பத்திரியில் போய் நாய்க்கடிக்கு ஊசி போடுவான். இது இன்னைக்கு எங்கே போய் சேர்ந்துச்சது? தனியார் மத்திய அரசினுடைய நிறுவனத்தை ஒழித்து தனியார் மயமாக்கியது ராமதாஸ் தான். அதே போல் தமிழரசன்னு ஒரு டாக்டர் அன்புமணிக்கு பிஏ எங்கே? டெல்லியில். ராமதாஸ் ஏற்காடில் 1000 ஏக்கர் நிலம் வாங்குறார். 1000 ஏக்கர் நிலம் வாங்குறார். இந்த நிலத்தை வாங்குகிற பொழுது எதிர்த்தாப்பில் இருக்க ஒரு 500 அது யாருதுன்னு கேட்குறேன், அதையும் சேர்த்து வாங்கிடலாமுங்கிற. இதெல்லாம் டாக்குமெண்ட் இருக்குது, ஆவணம் இருக்குது. அப்போது அது ஒரு டாக்டர் தமிழரசன் என்பவர் வாங்கியிருக்காருங்கிறாங்க. எந்த தமிழரசன்? சுற்றி முடிச்சு பார்த்து அன்புமணியுடைய பிஏவே 50 ஏக்கர், சரி 500 ஏக்கர். அவனை தூக்கிட்டு வாங்கடா. ஒரே நாளில் 500 ஏக்கராகவும் இவர் சொந்தமாகி போச்சு. அவர் தான் தர்மபுரியில் அன்புமணி நிற்கும்போது சுயேட்சை நிற்பார். இப்படி எல்லா தவறுகளையுமே தந்தை தான் மகனுக்கு பால் ஊட்டி சீரூட்டி தவறுகளாக ஊட்டி வளர்த்த தந்தை இப்போ புலம்புறார். இவ்வளவு தவறு. நீ அதுக்கு முன்பு அன்புமணிக்கு ஒரு மருத்துவர் படிச்சுட்டு வராரு,
எம்டி படிக்கணும். எம்டி படிப்பதற்கு கூட எனக்கு வசதி இல்லை. எம்டி படிப்பதற்கு வசதி இல்லை. விழுப்புரம் கூட்ரோட்டில் கொண்டு போய் ஒரு மருத்துவமனை ஆரம்பித்து கொடுக்குறார். யாருக்கு? அன்புமணிக்கு. அப்போ 5 ரூபா தான் ஊசி. அதுக்கே ஒருத்தரும் வரல. வருகிறவர்களை கனிவாக இப்போ இவரே 5 ரூபாய்க்கு தான் ஊசி போடுவார், 2 ரூபாய்க்கு ஊசி போடுவார். எனக்கு தெரியும். எப்போ 90களில் அன்புமணி மருத்துவமனை கூட்ரோட்டில் தனியாக வச்சு கொடுத்து போனியே ஆகலை. ஆனால் மத்திய இணையமைச்சர் சுகாதாரத்துறை நீங்கள் பல 1000 கோடிகள் கொட்டப்பட்டது. நான் என்ன கேட்குறேன், 480 மருத்துவக் கல்லூரி இந்தியாவில் இருக்குது. இவர் தான் அமைச்சர். நீங்கள் அமைச்சர் கோட்டா ஒரு சீட்டு கொடுப்பான் ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரி. நம்ம ராமச்சந்திராலாம் ஒரு சீட்டு கொடுப்பான். இந்தியா முழுக்க 450 மருத்துவக் கல்லூரிகள், 450 வன்னிய இளைஞர்கள் மருத்துவராக இருக்கணுமா இல்லையா? 5 வருஷம் இருந்தீங்க, 5×20 2500 வன்னிய இளைஞர்கள் கிராமத்திலிருந்து மருத்துவர் ஆயிட்டானா? இது ராமதாஸுக்கு தெரியாதா? ராமதாஸ் நினைத்திருந்தால் ஒரு வருஷத்துக்கு 2500 மருத்துவ மாணவன் வன்னிய இளைஞர் வந்திருப்பானா இல்லையா? அப்போ எங்கே போனார் ஐயா ராமதாஸ்? அப்போ அவர் அன்புமணியை ஊட்டி ஊட்டி வளர்த்தது எல்லாமே தவறுகளையும் இதையும் தான் சொல்லி வளர்த்துட்டாருன்னு சொல்கிறீங்களா? அதுதான் உண்மை. இப்போ அவர் நான் கேட்குற கேள்வி சரியான கேள்வியா? வேற ஒன்றும் கேட்க வேண்டாம். ஒரு இப்போ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி இருக்குது, அமைச்சருக்கு ஒரு சீட் கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? இந்தியா முழுக்க 450 மருத்துவக் கல்லூரிகளுக்கு இவர் தான் அமைச்சர். உண்மையாகவே உனக்கு ஓட்டு போட்டு நெஞ்ச துப்பாக்கி குண்டுக்கு காமிச்சு 25 தியாகிக்கு குடும்பத்தில் 25 டாக்டர் இருக்கானா? அப்போ அதெல்லாம் என்னாச்சு? விலை பேசி விற்கப்பட்டது. யாருக்கு? யாரோ முதலியார், செட்டியார், நாடார், ஹிந்திக்காரன், ஒரிசாக்காரனுக்கு விற்கப்பட்டது. அப்போல்லாம் மகன் தவறு செய்கிறான்னு தந்தைக்கு தெரியலையா? சரி, அவ்வளவு நாளா மகன் செய்த தவறெல்லாம் தெரிந்து அமைதியாக மகனை தவறு செய்ய சொன்னதே தந்தை தான். நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், நெய்வேலிக்கு போங்க. நெய்வேலியில் அந்த வன்னிய சமூக மக்களுடைய நிலம் தான் பறிக்கப்பட்டது. அவனுக்கு வீட்டுக்கு ஒருவனுக்கு வேலை இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. 3 யூனிட் 9000 பேர் வேலை பார்க்குறான். அவ்வளோ பேர் இந்திக்காரன். நீங்கள் சுரங்கத்துறை இணையமைச்சர் NT சண்முகம், பாமக அமைச்சர், அவனுக்கு நிலம் கொடுத்தவனுக்கு வேலை கொடுத்தீங்களா? இல்லை பணம் கொடுத்தீங்களா? அவனை பாதுகாத்தீங்களா? இன்னைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கான். அப்போது உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு, அந்த சமூகத்துக்கு அங்கே ஏறக்குறைய ஒரு 3000-4000 பேருடைய நிலம் பறிக்கப்பட்டது. விவசாயம் பண்ண புல்டோசர் வச்சு ஓட்டுறான். ஹைகோர்ட்டுக்கு போனால் ஏன்டா விளைஞ்சு அறுவடை பண்ண வரைக்கும் நிறுத்தி வைன்னு சொல்கிறாங்க. நடக்குதா? அந்த துறை அமைச்சரான NT சண்முகம் ஒரு வன்னிய மக்கள் பெரும்பாரியான ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மத்திய அமைச்சர். சுரங்கத்துறை கட்டுப்பாடு இருக்கிற பொழுது இங்கே நிலம் இழந்தவனுக்கு நஷ்டஈடு கொடுக்கல. அவனுக்கு வீட்டுக்கு ஒருவனுக்கு வேலை இருந்தால் நிலத்தை எடுத்தீங்க. 5 ஏக்கரா 10 ஏக்கரா எடுத்தீங்க. இன்றைக்கெல்லாம் ஒரு ஏக்கரா கோடிகளில் போகும். 10 ஏக்கரா 10 கோடி, அதுவும் வரல. அப்போது இதையெல்லாம் தந்தை கண்காணிச்சிருக்கணுமா இல்லையா? பெட்டியை தூக்கிட்டு சைக்கிளில் போன நீங்கள், பெட்டியை தூக்கிட்டு பஸ்ஸில் போன நீங்கள் அந்த மக்களுக்கு செஞ்சுருக்கீங்களா? இல்லை. அப்போது இதையெல்லாம் எப்படி வளர்த்தீங்க? பணத்தை மட்டும் சேர்த்து. இப்போ அவருக்கு தந்தை தேவையில்லை, பணம் மட்டும்தான் தேவை, அதிகாரம் மட்டும்தான் தேவை. இதையெல்லாம் பார்த்த வன்னிய மக்கள் வெளியேறிட்டான். எனக்கு தெரிஞ்ச பல பேர், நான் இருந்த காலத்தில் இருந்த பல பேர் இப்போ திமுக போயிட்டான், அதிமுக போயிட்டான். ஏன் போயிட்டான்? திமுக பிடிச்சதா போனா, அதிமுக பிடிச்சதா போனா. ஏன் போனா? உங்களை பிடிக்கல. வன்னியரை விட்டு அந்நியருக்கு இல்லை. அந்த வன்னியர் உங்களை காப்பாற்றினான். பெரிய கோடிகளில் குவிக்கக்கூடிய சார்ட்டர் ஃப்ளைட்டில் ராஜீவ்காந்திக்கு பிறகு வெளிநாடு போகிற ஒரே ஆள் ராமதாஸ் தான், குடும்பத்தோட சார்ட்டர் ஃப்ளைட்டில். ஏன்? வன்னிய மக்கள், வன்னிய இளைஞர்கள் ஒரு பல்கலைக்கழகம் கட்டிட்டீங்கன்னா யார்? பச்சைமுத்து கட்டி வச்சுருக்காரு, ஜெகத்ரஜை கட்டி வச்சுருக்காரு, AC சண்முகம் கட்டி வச்சுருக்கிறாரு. நீங்கள் ஒரு வருடத்திற்கு 5000 மாணவர்கள் பட்டதாரிகளாக, பொறியாளர்களாக
மெரைன் இன்ஜினியர்களாக ஏன் உருவாக்க முடியல? காசு இல்லையா? ஏற்காடு மலை எத்தனை ஏக்கர்? நீங்கள் கர்நாடகாவில் எத்தனை ஏக்கர் நிலம் ராமதாஸ் தோட்டம்னு அதுக்கு பேர். இவங்க ஓட்டு போட்டவன் செத்து போனவன் பூரா அந்த வன்னிய மக்கள் தான். அவர் ஏமாத்தியதால் அவர் மகன் இன்று அவரை ஏமாத்துகிறார். இதுதான் எதை விதைக்கிறாயோ அதான் விளையும். நீ அறுவடை செய்தாக வேண்டும். சரி, இப்போ இந்த குடும்பத்திலே இந்த கட்சி ஒரு நிச்சயமாக எல்லா கட்சியும் குடும்ப கட்சியாக மாறி இருக்கிறது தான் தமிழ்நாட்டுடைய அவலநிலையாக பார்க்குறோம், ஒரு சில கட்சிகளை தவிர. இப்போ முழுக்க முழுக்க ராமதாஸுக்கா அன்புமணிக்காங்கிற அந்த பஞ்சாயத்து நடக்கிறது. இன்னொரு வகையில் பார்த்தீங்கன்னா சம்மந்தியாகவும் இருக்கிறாங்க அவருடைய மகளும் இவங்களும். இப்போ மருமகனே பேசுகிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? முழுக்க முழுக்க அந்த குடும்ப சண்டையை வைத்து இவர்கள் எல்லாத்தையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறாங்களா? இப்போ இன்னைக்கு பேசும்பொழுது நீங்கள் 2004 அமைச்சராகலையா, உங்களுக்கு பதவி வாங்கி தரலையா, அதெல்லாம் யார் கொடுத்தன்னு கேட்குறாங்க. இன்னொரு புறம் ஐயா போட்ட பிச்சையில தானே வந்தங்கிறாங்க. இது முழுக்க முழுக்க ஒரு குடும்ப சண்டையாகவும் மாறி நிற்கிறது. ஆனால் பாதிக்க அதிகாரம் தான், வேற ஒன்றும் இல்லை. அதிகாரம், பணம், எங்க வந்தாலும் ஒரு குடும்பம் தானே. இல்லை, ஒரு குடும்பம் தான். ஆனால் அன்புமணியை முழு அரசியலில் அதிகாரம் செலுத்தக்கூடியது நான் தான். ஏன்னா அவர் ஒருத்தர் தான் பையன். பெண்களெல்லாம் நான் சொல்லுவதை கேட்டுக்கங்கிறார். ஆனால் அமித்ஷா எல்லாத்தையும் ஒன்றாக்கிடுவார். ஏன்னா அமித்ஷா ராமதாஸை வர சொல்கிறார் டெல்லிக்கு. இவர் போகலை, ஜிகே மணி அனுப்பிச்சார். போயிட்டு வந்தாரா? எதுக்கு? என்ன அன்புமணி என்ன சொல்லி அனுப்பிச்சார்? அன்புமணியோடு சேர்ந்து செயல்படுங்க. டெல்லியிலேருந்து உத்தரவு. தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா, கிராமத்து பாட்டு. தோட்டத்தில் ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விக்கெட் சொல்லி கடிதம் போட்டால் வெள்ளக்காரன். இவன் வெள்ளரிக்காய் விதை போட்டு தண்ணி ஊற்றி செடியாக்கி அதை ஆடு மாடுகிட்ட பாதுகாத்து வெள்ளரி பிஞ்சு வெள்ளரி பழம் வந்ததுன்னா எவ்வளோ விற்கிறோம், எங்கேருந்து லெட்டர் போடுவான்? வெள்ளக்காரன். இதான் பழைய கதை. இப்போ அமித்ஷா தான் 2 பேரும் ஒன்றாயிரணும். அதிமுக கூட்டணி, பாஜக கூட்டணியில் அவர் தனியாக கூட்டணிங்கிற மாதிரி இல்லை. யார் கூட்டணியாக இருந்தாலும் இது கூட்டணியை முடிவு செய்கிற பிக் பாஸ் யார்? அமித்ஷா தான். இப்போ மிரட்டி விட்டார். நீங்கள் ஒரு வருஷத்துக்கு முன்பு சைத துரைசாமி அண்ணனும் குருமூர்த்தி போனாங்களா? குருமூர்த்தி தனியாக போனால் பாப்பா மிரட்டுறான்னு தெரிஞ்சு போயிடும். அதனால் ஒரு எம்ஜிஆர் பெருந்தனையும் கூட்டிகிட்டு போனாங்க. பேசாமல் இருங்க, நீங்கள் ஏதோ எங்களை ஊழல் மாதிரி எங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. மொத்த ஊழல் நீங்கள் தான். குருமூர்த்தி சொன்னது ராமதாஸ் கிட்ட. ஏதோ பாஜக சேர்ந்த பிறகு ஏதோ பேர் கெட்டு போச்சு, மகன் பாஜக சேர்ந்துட்டான், இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. உங்கள் ஊழல் பூரா எங்களுக்கு தெரியும். மிரட்ட தான் போயிருக்காரு. அமித்ஷா கூப்பிட்டு என்ன மிரட்டி அனுப்பி ராமதாஸை மிரட்டி விடுவார். ஆமாம், ஜிகே ராமதாஸ் கூப்பிட்டுருக்காரு. ராமதாஸ் போகல, 87 வயசு, என்னால் போக முடியல, அப்போ ஃப்ளைட்டில் ஏற முடியான்ட்டார். ஜிகே பண்ணிவிட்ட ஒழுங்காக அன்புமணி சொல்ல கேட்டுட்டு ஒரு 2% ஓட்டு இருக்குது, அத்தனையும் அதிமுக கூட்டணிக்கு வரணும். பேசாமல் எடப்பாடி கூட சேரணும். ஏதாவது திமுகவோட போனீங்க நான் ரொம்ப பொல்லாதவன். இப்படி தான் நடந்திருக்கு. அப்போ தேர்தல் பிப்ரவரி மாதம் சப்சாட ஒடுங்கி போகும். எல்லாம் ஒன்றாயிருவாங்க. ராமதாஸ் ஐயாவை பொம்மையா மாத்திட்டீங்க அப்படின்னு வழக்கறிஞர் பாலு அவர்கள் இந்த சைட்ல சொல்லிக்கிறார். இப்படி அடுத்தடுத்து கோஷ்டி மோதலாக வளருது இல்லை? அதெல்லாம் பிப்ரவரியோட மாதம் அமித்ஷா முடிவு கொண்டு வந்துடுவார். பிப்ரவரி மாதம் அமித்ஷா முடிவுக்கு கொண்டு வந்து விடுவார். அன்புமணி கைதான் ஓங்கும். அன்புமணி அவர்கள் அங்கீகரித்து விட்டார்கள். அன்புமணி பின்னாடி அவ்வளோ பேரும் போயிட்டான். இருக்கிற விச்ச சொச்சம் பூரா அப்படியே சைலண்ட் ஆயிருக்கு. அடுத்தடுத்து ராமதாஸ் ஐயாவும் கூட்டம் போறாரு, எல்லாத்துக்கும் ஆட்கள்லாம் வர்றாங்க. எல்லாம் பிப்ரவரியோட முடிஞ்சு போயிடும். இப்போ எப்படி கூட்டம்லாம் வருது? அதாங்க, நீங்கள் கூட்டம் போட்டாலும் செலவு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒரு 500 பேர் வருவான். அதாவது மகளிர் மாநாடு போடணும்னு ஐயா நேராக அன்பழகனை கூப்பிடுறாரு. யார்? ஓம் சக்தி அம்மாவோ அம்மா. அன்பழகன் கூப்பிடுறாரு. ஏப்பா உங்கள்கிட்ட இருக்கிற அந்த காவி சேலை பொம்பளை போல அனுப்பிச்சி வைப்பான். அவரே செலவு பண்ணி, அவரே வண்டி பிடிச்சி, அவரே டீசல் போட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சி வைக்கிறாரு. இங்கே ஒரு பெரிய மனுஷன் கூப்பிட்டாரியா? மகளிர் மாநாடுன்னு யார்? எல்லாம் ஆதிபராசக்தி வார வழிபாட்டு மன்றங்கள் தான் அங்கே வந்து சேரும். எல்லா கதையும் இப்படி தான் இருக்குது. ஐயாவை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட இப்போ காசு பூரா சுசீலா மாட்டு இருக்குது, பணம் பூரா சுசீலா மாட்டு இருக்குது. இவரே கொஞ்ச நாள் சுசீலாமா பாதுகாப்புக்கு போயிடுவார். அது வரைக்கும் அப்படி தான் அரசியல் இருக்கும். மகள் வேற வீரியமாக அரசியல் பேசல. அரசியல் பேசத்தான் செய்யும் ஐயா கூட சேர்ந்து. அமித்ஷா யாருன்னு அவங்களுக்குலாம் தெரியாது. அமித்ஷா என்ன பண்ணுவாருன்னு அவங்களுக்குலாம் தெரியாது. ராமதாஸ் யாருன்னு அமித்ஷாவுக்கு தெரியுமான்னு கேட்டாங்க. இல்லை, ராமதாஸ் தாத்தாவையும் அமித்ஷாவுக்கு தெரியும். பல முப்பாட்டர்களுக்கு அவர் தான் பாஸ். பல முப்பாட்டர்களுக்கெல்லாம் அமித்ஷா தான் பாஸ். அதனால் இந்த சத்தமெல்லாம்
இன்னும் 2 மாதத்துக்கு ஜனவரி பிப்ரவரியோட ஒரு முடிவுக்கு வந்துவிடும். இப்போ கூட்டணி முடிவு அப்படிங்கிறது அன்புமணி எடுக்க போகிறது தான் இறுதி முடிவாக இருக்கும். அதிமுக பாஜக கூட்டணி தான் இனிமே புதுசாக என்ன எடுக்க போகிறாங்க? இப்போ மாற்றலாம் கிடையாது. அந்த கூட்டணி அப்படியே தொடரும். இந்த கூட்டணி அப்படியே தொடரும். முதல்ல எடப்பாடி சொன்னார், உங்கள் அப்பா பேசி சரி பண்ணி கொண்டு வரணும். இல்லைங்க, சரியே பண்ண முடியாது. அவர் நேராக ஜிகே மணியோட கருணாநிதி குடும்பத்தோடு நெருக்கமாக இருக்கார். சரி, அப்போ வேண்டாம், நீங்கள் வாங்க, நம்ம பார்த்துக்குவோம். இப்படி முடிஞ்சு போச்சு. இப்படி எல்லாம் நீங்கள் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் எல்லாம் சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க. ஐயா போட்ட பிச்சையில் தானே வளர்ந்தீங்க. இப்போ நாளைக்கு துரோகம் பண்ணுறீங்கிறது அது இவர் பேசும்போதுமே அதிகமாக ஒரு 5 வருஷம் பொறுத்துக்க மாட்டேன்னு டாக்டரே கேட்குறாரு. 5 வருஷம் நான் செத்து போயிடுவேன், அதுக்கப்புறம் நீ கட்சித்துன்னு டாக்டரே கேட்குறாரு. ஒரு செய்தி ஒன்று படித்தேன், என்னை வெட்டி துண்டு துண்டாக கூட போட்டல விட அதை விட துரோகம் செய்கிறான் அன்புமணி அப்படின்ட்டு மேடையிலேயே கண்கலங்கி பேசியிருந்தாரு. இவ்வளோ சிம்பத்தியாக பேசுகிற அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு அன்புமணி அப்படி என்ன தான் செஞ்சுட்டார் கடை? அன்புமணி முழு அதிகாரத்தை அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். சரி, அப்பாவுக்கு பிறகு மகனுக்கு தானே அது எடுத்துகிட்டு போகல. அப்பா சின்ன வீட்டில் போய் சுசீலா மாட்டை கொண்டு போய் அதிகாரத்தை கொடுக்குறாருன்னு சந்தேகப்படுறார். அதனால சண்டை ஆரம்பம். அதுதான் சண்டை, வேற என்ன சண்டை? சிவி சண்முகம் இறக்கி வச்ச 300 கோடி ரூபா தான் பிரச்சனையே. சுசீலாமா அன்னைக்கு ஒரு 300-400 கோடியோடு இருக்கு. விஸ்வகர்மா அறக்கட்டளையா, வன்னியர் அறக்கட்டளையா? இதுதான் சண்டை. 300 ரூபாய்க்கே சண்டை வரும். இது 300 கோடிக்கு சிவி சண்முகம் இறக்கி வச்ச பெட்டிக்கு தான் சண்டை. இப்போ இருவருமே வன்னியர் மக்களுக்காக எதையும் செய்ய போகிறோம். எதுவுமே இல்லை அப்படின்னா நான் தான் கேட்குறல. 450 மருத்துவக் கல்லூரியில் வருஷம் 450 மருத்துவர் வந்திருந்தாலும் அன்றைக்கி வன்னியர் சமூகம் எங்கேயோ போயிருக்கு. அதையெல்லாம் செய்யல. விஜயகாந்த் எங்கே அரசியல் பண்ணார்? விருத்தாச்சலம் ரிஷி வந்து எங்கே இருக்குது? வன்னியரை விட்டு அந்நியர்கள விஜயகாந்த் நாயுடு எப்படியா ஜெயிப்பார்? 29 எம்எல்ஏ, பாமக கூட 29 எம்எல்ஏ வேலை, 23ஓட கடைசியாக முடிஞ்சு போச்சு. அப்போ உங்களை எல்லாரும் கைவிட்டான். நீங்கள் பணம் பண்ணுவதை மட்டுமே குறியாக இருக்கிறீர்கள்னு உங்கள் அந்த சமூகமே உங்களுக்கு தூக்கி வீசிடுச்சு. அப்போ கூட அதிகாரம் வந்து மகனுக்கா, மகளுக்கா, மருமகனுக்கா, சண்டை நடக்குது தவிர ஏழை எளிய வன்னியர்கள் இன்னும் கஷ்டப்பட்டு தான் இருக்கான். கழனியில் வயக்காட்டில் வேலை பார்த்துட்டு தான் இருக்கான். ஏங்க 25 பேர் துப்பாக்கி குண்டை நெஞ்சில் வாங்கினாங்க. 25 குடும்பத்தில் எத்தனை ஐஏஎஸ், ஐபிஎஸ், டாக்டர், எம்பிபிஎஸ், ஆர்டிஓ, டிஆர்ஓ சொல்லுங்கிறேன். கட்சிக்காக உழைத்தவர் ராமதாஸை அன்புமணி மறந்தார். அவ்வளவுதான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வன்னிய மக்கள் மறந்துட்டான். இவங்க சண்டை போடல, பாமகங்கிற கட்சியை மக்கள் மறந்துடும். அவ்வளவுதான், இதுதான் உண்மை. சரிங்க, பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா மீண்டும் தேர்தல் நெருங்கும் பொழுது இவர்கள் என்ன மாதிரியான முடிவுங்கிறத முன்கூட்டியே சொல்லியிருக்கிறீங்க. நேரம் நெருங்க என்ன நடக்குங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.